2015ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் உள்ள ட்ரம்ப் டவர் கட்டிடத்தில் இருந்து கீழே இறங்கிய டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்து அரசியலுக்குள் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தார். அதன் பிறகு நாடு முழுவதும் பெரிய தேர்தல் கூட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களின் மத்தியில் தனது அரசியல் கருத்துக்களை தீவிரமாக விளக்கினார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்று உலகம் முழுவதும் பெரிய அரசியல் கவனத்தை பெற்றார். ஜனவரி 2017 மாதம் வாஷிங்டன் டி.சி. நகரில் நடைபெற்ற விழாவில் அவர் அமெரிக்காவின் 45வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பல முக்கிய அரசாங்க ஆணைகள் மற்றும் கொள்கைகளை கையெழுத்திட்டு அமெரிக்க அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தினார். உலக அரசியல் உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நட்புறவு கைப்பிடிப்பு நிகழ்விலும் அவர் பங்கேற்றார். 2020ஆம் ஆண்டு தேர்தல் காலத்திலும் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் பெரிய தேர்தல் கூட்டங்களை நடத்தி தனது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினார். இன்றும் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அரசியலில் மிகுந்த தாக்கம் செலுத்தும் முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார்.